வணக்கம் என் அன்பான உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி வந்து 6ஆம் நாள் பதிவு போட போகிறேன். நேற்று என்ன செஞ்சேன்னா, நான் ப்ளவுஸ் ஒரே நாளில் அந்த ஐயா கற்றுக் கொடுத்தாங்க. நான் ஒரே நாளில் நானும் கற்றுக்கிட்டு தச்சிட்டேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படியே படிப்படியாக இந்த எக்ஸ்போர்ட் சரக்கில் வளர்ந்து வந்து நிறையா 4-5 மிஷின் போட்டு டெய்லரிங் வளர்த்து கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இடையில வந்து நாங்கள் சென்னை போய் தான் அந்த எக்ஸ்போர்ட் பூலை வாங்கிட்டு வரணும். அந்த டைமில் கொஞ்ச நாள் கடையெல்லாம் மூடிட்டாங்க, மில்லெல்லாம் மூடிட்டாங்க அப்படின்னாங்க. எப்படியாவது நம்ம சரக்கு வேணுங்க, நம்மளை நம்பி 4 பேர் தைக்க வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஈரோட்டில் போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஈரோட்டில் போய் எடுத்து பார்த்தோம். ஈரோட்டு சரக்கு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலை. ஏன்னா நம்ம ஆள் கூலி கொடுத்து வெட்டி தைக்கிறதுக்கு கூலி கொடுத்து தைக்கும்போது எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. சரி, அப்படியே சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை குறைச்சிக்கிட்டு ஈரோட்டிலேருந்தே ரெடிமேடாக பாவாடை, ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். நாங்களே ஜவுளியவும் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். நானும் வாரம் வசூல் பண்ணுற மாதிரி இப்போ 100 ரூபா புடவைனா ஒரு 20 ரூபா வாங்கிக்கிறது, 5 வாரத்துக்கு வசூல் பண்ணிக்கிறது. அப்படி வாரமாக ப்ளவுஸ் பிட்லேருந்து புடவையிலேருந்து நைட்டிலேருந்து கொடுத்து வாரமாக வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த 2 கையிலேருந்தே நான் தூக்கிட்டு நடந்து போவேன். நான் 7வது படிக்கும்போதே வந்து சைக்கிள் ஓட்டுவேன். அதனால் சரி, நம்ம சைக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். 2 பக்கமும் நம்மளால் தூக்கிட்டு நடக்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் சைக்கிளில் போய்கிட்டு இருந்தேன். சைக்கிளில் போய் அப்படியே வாரம் வசூல் பண்ணிக்கிட்டு வேணுங்கிறது முதல்ல இந்த பொருள் வேணும் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லிடுறாங்களா. எனக்கு 1 மீட்ரு ப்ளவுஸ் பிட்டு வேணும், ஒரு புடவை வேணும். இந்த வெயில் நேரத்துலலாம் ரொம்ப காட்டன் புடவை கேட்பாங்க. காட்டன்னா ரொம்ப விரும்பி, இப்போ நான் கூட பாருங்கள், காட்டன்னா இந்த சித்திரை வைகாசி வெயில் தாங்க முடியலை. காட்டனில் தான் நானும் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் மாதம் பிறந்ததுலேருந்து சித்திரைக்கு முன்னாடி இருந்தே நான் ராயல் புடவைக்கு நூல் புடவை 100% பியூர் காட்டன் அதுக்கு மாறிட்டேன் நான். ஏன்னா என்னுடைய உடம்புல 2-3 ஆப்ரேஷன்னால எனக்கு வந்து பூனம் புடவையெல்லாம் கட்டுறதுக்கு உடம்புக்கு செட் ஆகாது. அதனால் இந்த வெயில் காலம்னாலே நான் வந்து வாயில் புடவை எடுத்துருவேன். வாயில் புடவை தான் கட்டிக்கிறேன். சரி, நம்ம ட்ராவல் முதல்ல மேட்டூருக்கு போயிடுவோம். என்ன சொல்ல வந்தோமோ அதை சொல்லி பண்ணணும்ல. அப்புறம் சரக்கு கிடைக்காத பட்சத்தில் அந்த சரக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம தவணை முறையில் கொடுத்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் ஓரளவுக்கு கெயினாக இருந்துச்சு. என்னோடய குடும்பத்துக்கு போதுமான வருமானமாக இருந்துச்சு. அப்படியே தீபாவளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்துக்கிட்டு மதுரையில் போய் மொத்தமாக நம்ம புடவை, அப்போல்லாம் வந்து ஃபேண்ட்டு சட்டையெல்லாம் துணியாக தான் எடுத்து தைப்பாங்க. அதனால் ஃபேண்ட்டு பிட்டு, சட்டை பிட்டு இதெல்லாம் மொத்தமாக மதுரையில் போய் வாங்கிட்டு வந்து இங்கிட்டு தீபாவளிக்கு தான், தீபாவளி 2 மாதம் இருக்குது, கடனுக்கு வீடு வீடாக கேட்டு போட்டுறதில்ல. 3000, 4000, 2000, 1000 அப்படியே கேட்டு போட்டுறது. தீபாவளி 1 வாரம் இருக்குது அந்த வசூல் பண்ணுறது. எனக்கான வருமானத்தை கடவுள் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம விடாமுயற்சி, நம்ம அந்த முயற்சி எடுத்து நம்ம தொழிலை மாற்றிக்கிட்டோம். இந்த ரெடிமேடு இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டோம். எங்கள் வீட்டுக்காரவங்களும் வியாபாரத்துக்கு போயிட்டாங்க, நானும் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டேன். அப்படியே விற்றுக்கிட்டே வர்ற காலத்தில் கூட ப்ளவுஸ் பிட்டெல்லாம் எடுத்தால் கூட கூலி எவ்வளோ கொடுத்து தப்பிங்கன்னு ஜாலியாக அவங்கள்ட்ட கேட்பேன். நான் வெளியில் தானே கொடுக்குறாங்களேன்ட்டு கேட்கும்போது சொல்லுவாங்க, இவ்வளோ கொடுக்குறேன் ஒழுங்காக தைச்சி கொடுக்க மாட்டுறாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. சரி கொடுங்க, நானே தைச்சி தரேன். அப்புறம் என்கிட்ட தான் நீங்கள் துணி வாங்கினீங்கன்ட்டு கூலியில் குறைக்கக்கூடாது, கூலியை தனியாக கொடுத்துடணும், துணிக்கு தனியாக காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதுக்கேற்ற மாதிரி தைச்சிட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்தால் 4 பிட்டு 5 பிட்டுன்னு எடுப்பாங்க. நம்ம தைச்சி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, 3 ரூபா தான் இப்போ கூலி. இப்போ 100 ரூபா வாங்குகிறோம், 120 ரூபா வாங்குகிறோம். இது இந்த காலகட்டம். அந்த கூலி தைச்சி கொண்டு கொடுத்தோம்னா அவங்க காசு அப்படி போனால் தருவாங்க. வாங்கிட்டு வந்து ஏதோ என் பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு அப்படியே படிப்படியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, தையலுக்கு போயிடுவோமா. இப்போ இந்த ப்ளவுஸ் வெட்டி வச்சதை வந்து அன்றைக்கி வீடியோவிலேயே காட்டினேன். ஆனால் அதை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட தைச்சி காட்ட போகிறேன். வாங்க, இந்த முன்பக்க கப் சைஸ் டாட் மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளவுஸ் வீடியோ வந்து நாளைக்கே போட்டுறேன். ஓகேவா? வாங்க தைக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் வெட்டினதில் தான் இப்போ முன்னாடி கப் சைஸு டாட் போட போகிறேன். இது லைனிங் ப்ளவுஸ் தான்.
அதனால் நான் லைனிங் வந்து எப்படி கழுத்து வந்து அதிலே தச்சு திருப்பி ரெட்டை தையல் போட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு இப்போ 2ஆக கட் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த வாட்டத்துக்கு நம்மளுக்கு தைக்கிறதுக்கு கழுத்து முன்பக்கம் வந்து எந்த துணியை மேலே வச்சு தைக்கிறது, எந்த துணியை அடிப்பக்கம் வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத வச்சு நம்ம தைச்சிக்கிறணும். இப்போ நான் அது மாதிரி தான் தைக்கிறேன் பாருங்கள். தைச்சிட்டு பெரட்டி விட்டு தைக்கணும். அது ஃபஸ்ட்டு தைக்கும்போது ஒரு இலையாடி தைச்சிக்கிறணும். இப்படி தைச்சிட்டு அப்படியே நம்ம பெரட்டி விட்டு தைச்சிட்டு 2 தையல் போட போகிறேன். இப்போ நான் தைச்சிக்கிட்டேன். அப்படியே அர்க்காத் பண்ணி விட்டுக்குருவோம். அர்க்காத் எதுக்கு பண்ணுறதுனா ஒரு படிமானமாக இருக்கும். அதனால தான் அர்க்காத் பண்ணிவிட்டு பெரட்டினோம்னா அப்படியே ஒரே வருவியாக அப்படியே படிமானமாக ஒரு தையலை போட்டுக்கிற வேண்டியது தான். ஒரு தையல் ஊசியோட தையல் மாதிரி போட்டுட்டு நம்பர் வந்து நீங்கள் சின்னதாக 4ல் வச்சு தைச்சாலும் தைக்கலாம், 3ல் வச்சு தைச்சாலும் தைக்கலாம். அது நம்ம விருப்பந்தேன். ஆனால் 5ல் வச்சு தைச்சோம்னா ஓடு தையலாக போயிடும். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2 தையலும் போட்டேன். அப்படியே தையல் அந்த லைனிங்கை ஒரு தையல் கொடுத்துக்கிடுவோம். ஷோல்டர்லேருந்து தைச்சிக்கிட்டு ஒரு தையல் கொடுத்துட்டு மீத எக்ஸ்ட்ரா அதில் கிளாத் எதுவும் முன்பின்னா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைச்சிட்டு தான் வெட்டணும். முன்னாடியே வெட்டக்கூடாது. முன்னாடியே வெட்டினோம்னா பெருசாக போயிடும், அகண்டுக்கிட்டு போயிடும். அதனால் பழகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது மாதிரி தான் தைக்கணும். சரியா? இப்படி தைச்சா தான் நம்ம தைச்சிட்டு கூட குறைச்சி வர்றது. அதான் ஒவ்வொரு நீவாக நம்ம நீவிக்கிறோம்ல, நீவி விட்டு தானே தைக்கிறோம். நான் அதனால தான் பொறுமையாக நம்ம இந்த வீடியோவை பொறுமையாக போடணும் அப்படின்ட்டு பொறுமையாக தைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னோடய வாழ்க்கை கதையோடு சேர்த்து உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறேன். பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நானே வியாபாரம் விற்கும்போது அப்படி தான் அந்த நாளையெல்லாம் அவங்ககிட்டே அந்த ப்ளவுஸ் கிட்ட வாங்கிட்டு வந்து தைப்பேன். ஃபுல்லாக தைச்சிட்டு நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கழிச்சு விட்டுக்கிட்டேன். பார்த்தீங்களா? இது மாதிரி தான் தைக்கணும். இப்போ முன்னாடி நம்ம கரெக்டாக தைச்சிக்கிட்டோம். இப்போ இந்த 3 டாட்டும் போடும்போது நம்ம கீழ் உயரத்தில் இருந்து ஒரு 2.25 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கிறோம். டாட் போட்டு இலையாடி எடுத்துக்கிறோம். இந்த டாட்டு தான் நம்மளுக்கு முக்கியம். ஆம்கோல் சைடு போடுற டாட்டெல்லாம் வந்து நல்லா கவர் தட்டி எடுத்து போடணும். இல்லைன்னா புஷ்ஷுன்னு தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். கப் சைஸ் டாட் வந்து ரொம்பவே தெளிவாக போடணும். ப்ளவுஸும் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்மள்கிட்ட கஸ்டமர் வந்து அடிக்கடி ப்ளவுஸ் கொடுப்பாங்க. நம்ம தைச்சும் கொடுத்தோம்னா நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு போதும். காசெல்லாம் அப்புறம்தான். நம்ம தைச்சி கொடுக்குறோம், சரி பாக்கியத்தை காட்ட கொடுத்தா நல்லா தைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்கள மனசுக்கு சந்தோஷப்பட்டாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் தைச்சிட்டேன். முன்பக்கம் கப் சைஸ் டாட்டு தைச்சாச்சு. கழுத்தும் தைச்சி பெரட்டிக்கிட்டோம் பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் தைச்சிருக்கேன். நீங்களும் இது மாதிரி தைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்த்து தைச்சி கற்றுக்கோங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில்